இந்திய தேசத்தின் பாதுகாவலனே எல்லையில்லா பாசத்திற்கு சொந்தக்காரனே பார் போற்றும் தலைவா பாரதம் பெற்றெடுத்த தவ புதல்வா நாடு நல்லா இருக்க நாளும் நேரமும் தெரியாமல் உழைக்கும் தலைவா உங்கள் பிறந்த நாள் தேசத்தின் வளர்ச்சி நாள். திருமதி லதா சண்முக சுந்தரம் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர். திரு வி ரமேஷ் அட்வொகேட் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் அண்ணா நகர் சட்டமன்ற பொறுப்பாளர். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இவர் மேலே ஏறி நின்று கையை காட்டக்கூடாதுன்னு காவல்துறை சொல்லிச்சு. முதலமைச்சர் கை காட்டலாம், துணை முதலமைச்சர் கை காட்டலாம். கை காட்டக்கூடாதுன்னு சொன்னது காரணமாக தான் ஹார்ட் காமிச்சாரா சார் விஜய்? அதற்கே இந்த கூட்டம் பெரிய அளவுக்கு ஆட்சியாளர்களுக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி பதில் சொல்லிடுச்சு. கூட்டம் பதில் சொல்லிடுச்சு. விஜய் பேச்சை கேட்க 1 லட்சம் மக்கள் திருச்சியில திரண்டிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா சார்? எடுத்துக்கலாம். ஓகே. அவர்களுக்கு இவர் என்ன பேசுறாருன்னு போய் சேராது. ஆமா, சேராது. மைக்கு ஒழுங்கா வேலை செஞ்சாலும் சேராது. அப்படி ஸ்பீக்கர் வச்சு ஒரு 50 பாக்ஸ் வச்சிருந்தாங்கன்னா விஜய் பேச்சு போய் சேர்ந்திருக்கும் மக்களுக்கு. அப்ப அதுவும் கூடாது என்பதனால்தான் நீ எந்த அனுமதியும் கொடுக்காம அவங்க சரி நாங்களாகவே எங்க வாகனத்திலே மேலே ஏறி பேசுறோம்னு பேசியதுனாலதான் போய் சேரல. இதுவும் ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆட்சியாளர்களை பார்த்து, திமுகவை பார்த்து, கலைஞர் தலைமையிலான ஆட்சியாளர்களை பார்த்து செய்தீர்களா கேட்ட ஜெயலலிதாவினுடைய பாணிய மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியை பார்த்து நீட்டு விலக்கு பெறுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தீர்களே செய்தீர்களா கேட்கிறாரு. குறிப்பாக திருச்சியில கேட்கிறாரு, இங்க 2 அமைச்சர்கள் இருக்காங்க, திருச்சிக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களான்னு கேட்கிறாரு. நேருவும் அன்பில் மகேஷும் அவர்களுடைய அமைச்சர் துறைக்காக நிறைய அலைஞ்சு வேலை செய்யறாங்க. ஆனா திருச்சிக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களான்னு கேட்டா கேள்விக்குறியா இருக்கு. நான் போன முறை அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள், வெரி ராங் அங்கிள், சாரி அங்கிள், வெரி ராங், இட்ஸ் வெரி பேட் அங்கிள் கேலி மூலமாக நையாண்டி மூலமாக சொன்னவர் இந்த முறை மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் சார் அப்படின்ட்டார். ஒருவேளை விஜய் அவர் ரேடார்ல திருச்சி கிழக்கும் இருக்குங்கிறாங்களே சார். அங்கே கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு பார்வையும் அங்கே இருக்கே சார். நான் சாதி மதமாக விஜய் பார்க்க விரும்பல. அது ஹெச் ராஜா பார்வை. இதை திமுகவும் பரப்பினார்கள் என்றால் அவர்களும் சாதி மதத்தை வைத்து கொண்டுதான் அரசியல் பண்ணக்கூடிய குட்டி பாஜகன்னு பேர் வாங்கிடுவாங்க. விஜயினுடைய பயணத்தை உடைத்து விட்டதாக மகிழ்கிறார்களே அந்த ஆள்வோர் இதையே பாஜகவினுடைய ஒன்றிய அமைச்சர் யாராவது வந்தா செய்திருப்பாங்களா? முதலமைச்சருக்கு ரோட் ஷோவுக்கு மதுரையில் ஏற்பாடு செய்வோம், துணை முதல்வருக்கு கொடுப்போம், பிரதமருக்கு கொடுப்போம். அது பயம், அது நடுக்கும். திருச்சி மாநாடு திருப்புமுனை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. இது சொல்லிட்டாரு. திருச்சி விஜய்க்கு திருப்புமுனை ஏற்படுத்தி சொல்லிட்டாரு. திருப்புமுனை. ஆமா. விஜய் பேசிய பேச்சு, விஜயை ரிசீவ் பண்ண வந்த கூட்டம், இதெல்லாம் திமுகவுக்கு மிகப்பெரிய த்ரெட்டா சார்? திமுகவுக்கு சரிவுக்கு உள்ள தொடக்கத்தை காட்டுவது போல. ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திருமிகு TSS மணி வந்துள்ளார். வணக்கம் மணி சார். வணக்கம் சார். சனிக்கிழமை தோறும் விஜய் மக்கள் பயணத்துக்கு கிளம்பிட்டாரு. திருச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் சார். அதாவது காலையில் 10:25க்கு பேச ஆரம்பிப்பேன்னு அறிக்கை கொடுத்துருந்தாரு. அவர் வந்தது என்னமோ மணி கிட்டத்தட்ட ஒரு 3:30. ஏர்போர்ட்டுக்கெலாம் சீக்கிரமாக வந்துட்டார். ஏர்போர்ட்லேருந்து பேசக்கூடிய அந்த மரக்கடை பகுதிக்கு வருவதற்கே ஒரு பல மணி நேரம். அந்தளவுக்கு மக்கள் கூட்டம் சாரசாரையாக நிற்கிறாங்க, கையெல்லாம் கொடுக்குறாங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்தை விஜய் கூட்டி மாஸ் காட்டியிருக்காரு. பேச்சு திமுகவுக்கு எதிராக மிக அழுத்தமாக பேசுவார்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தொழில்நுட்ப கோளாறு, அதன் காரணமாக ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே அவரால் பேச முடியல. அப்படி இருந்தாலும் திமுகவுக்கு எதிரான சில பல இஷ்யூக்களை ரொம்ப தெளிவாக அட்ரஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கண்டிஷன். அதில் ரோட் ஷோ போகக்கூடாதுங்கிறது ஒரு கண்டிஷன். அங்கிருந்து ஏர்போர்ட்டில் இருந்து அந்த மரக்கடை பகுதி வருவதையே ஒரு மிகப்பெரிய ரோட் ஷோவாக மாற்றிட்டாரு. பிரைம் மினிஸ்டரே 1 மணி நேரம் தான் ரோட் ஷோ பண்ணியிருக்காரு. இவர் 4 மணி நேரத்திற்கும் மேலாக ரோட் ஷோ விஜய் பண்ணியிருக்காரு. என்ன சார், ஆளும் கட்சிக்கு என்ன சிக்னலை கொடுக்க விரும்புகிறார் தாவேக தலைவர் விஜய் அவர்கள்? இல்லை, தாவேக தலைவர் விஜய் ஆளுங்கட்சிக்கு சிக்னல் கொடுக்க விரும்புகிறாரா? ஆளுங்கட்சி சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க. சொந்த காசில் சூனியமா? ஆமாம். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரின்னு தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆமா சார். ஆமா. ஜனங்க கிராமத்தில். ஆமா.
அது மாதிரி நிபந்தனைகள்னு கொடுத்து சரி எல்லோருக்கும் ரோட் ஷோ கொடுப்போம். ம் தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்தமாக சேர்த்து வந்து சட்டம் ஒழுங்கை கவனிக்கிறது காவல்துறையினுடைய தலைமை தான். ம் அவங்களுடைய உளவுத்துறையினுடைய வழிகாட்டல் படி தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கூட செய்வோம். ஆமாம். எல்லாத்துக்கும் தலைமை என்னன்னு சொன்னால் ம் அந்த உள்துறை என்ற இலாக்காவை கவனிக்கக்கூடிய முதலமைச்சர். ஆமாம். அதனால் மேலிருந்து தான் கொடுப்போம். ம் மிக முக்கியமான விஷயங்களுக்கு வேணா அஜித்குமாரை கொலை பண்ண சொல்லி மேலிருந்து கொடுக்க மாட்டோம். ஆனால் அது லோக்கலில் உள்ள போலீஸ் செய்வாங்க, அவங்க மேலே தண்டிப்போம். ஏன்னா எங்களை தண்டிக்க யாரும் இல்லை, நாங்கள் மேலிருந்து தான் எல்லாம் கொடுப்போம் என்று கொடுத்து முதலமைச்சருக்கு ரோட் ஷோவுக்கு மதுரையில் ஏற்பாடு செய்வோம், கொடுப்போம். துணை முதல்வருக்கு கொடுப்போம், துணை முதல்வருக்கு கொடுப்போம், பிரதமருக்கு கொடுப்போம். அது வந்து பயம், அது நடுக்கும். அம்மாடி, நீங்கள் பாஜகவை பற்றி எதுக்க முடியுமா? திமுக ஆட்சியாளர் எதிர்க்கிறாங்களே சார், சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆளுநருக்கு எதிராக கேஸ் போட்டிருக்காங்க. அதெல்லாம் வழக்கு போடுவது தான். ம் ஆனால் நேரடியாக நடைமுறையில் வரும்பொழுது நாங்கள் வந்து அப்படியே ஆடிடுவோம், பயந்துருவோம். அப்படியா? இது மட்டும்தான் நடக்கே. ம் இப்போ விஜய்க்கு இவ்வளவு நிபந்தனைகள் கொடுத்து அவரை வந்து தடுத்தாங்களே, ம் கிட்டத்தட்ட இந்த விஜயினுடைய பயணத்தை உடைத்து விட்டதாக மகிழ்கிறார்களே ம் அந்த ஆள்வோர் ம் இதையே பாஜகவினுடைய ஒன்றிய அமைச்சர் யாராவது வந்தா செய்திருப்பாங்களா? புரோட்டோகால் சார், பண்ணி ஆகணும் சார். அமைச்சரே வேண்டாம், தலைவரே வந்தா, பாஜகவினுடைய அகில இந்திய தலைவர் நட்டா வந்தா, அவருக்கு வந்து அமைச்சர்ல சார், அதுக்காகவா? சரி, அது வேண்டாம், இன்னொரு தலைவரே, பழைய தலைவரே வந்தா, பாஜக காரர்களை எதிர்த்து செய்வதற்கு திராணி இல்லாமல், அதற்கு தைரியம் இல்லாத சூழலில் ம் விஜய் வளருபவர் தானே, ம் அதனால அவருக்கு இன்னைக்கு செஞ்சிருக்காங்க. என்னன்னு சொன்னா, அதே நேரத்தில் முதலமைச்சர் பேசவும் செஞ்சிருக்கார். திமுக எக்கு கோட்டை, இதை எதிர்க்கக்கூடிய பழையவர்களானாலும் சரி, புதிதாக யாராவது எதிர்த்தாலும் சரி, பேர் சொல்லாம சொல்றாங்க. வருதுக்கு முன்னாலேயே, பேசுறதுக்கு முன்னாலேயே சொல்லிட்டார் என்ன பேச போறார். அப்ப அந்த ரோடு ஷோ மறுக்கப்பட்டது என்ற அனுமதி மறுப்பு என்றவுடன் என்ன ஆயிடுச்சு, அது முழுக்க வந்து மக்கள் கூட்டம் வந்ததுனால, ம் வேற வழி இல்லாம ஊர்ந்து போனதுனால, ம் அவர் வந்த கேரவன்னா, பேருந்தா, என்ன அந்த வாகனம், அது வந்து 13 மைல் தூரத்தை, 13 கிலோமீட்டர் தூரத்தை 4.5 மணி நேரத்தில் கடந்து வந்து மரக்கடை வந்து சேர்ந்துச்சு குறிப்பிட்ட இடத்துக்கு. அப்போ இந்த 4.5 மணி நேரம் நீங்கள் சொன்ன மாதிரி ரோட் ஷோ தான், ரோடு முழுக்க ஷோ, மக்கள் கூட்டம் வேற, மக்கள் கூட்டம். இவர் வந்து மேலே ஏறி நின்று கையை காட்டக்கூடாதுன்னு காவல்துறை சொல்லிச்சு. அப்படியே சொன்னாங்க, கையை காட்டக்கூடாதான். முதலமைச்சர் கை காட்டலாம், துணை முதலமைச்சர் கை காட்டலாம், அதுக்காக கட்சி தலைவர் கை காட்டலாம். கை காட்டக்கூடாதுன்னு சொன்னது காரணமாக தான் ஹார்ட் காமிச்சாரா சார் விஜய்? இவர் உள்ள இருக்கையில உட்கார்ந்ததையே அங்கேருந்து கையை காட்டிட்டு, அதற்கே இந்த கூட்டம் வந்து பெரிய அளவுக்கு வந்து மூஞ்சில அடிச்ச மாதிரி பதில் சொல்லிடுச்சு, கூட்டம் பதில் சொல்லிடுச்சு திமுகவுக்கு. ஆமா, அதே போல ஆட்சியாளர்களுக்கு அது இல்லை காவல்துறை தான் செஞ்சதுன்னு சொல்லிடலாம், திமுக தாக்கி சொல்லக்கூடாது, இல்லை அது வேற இருக்கு. அப்ப அதே போல என்னன்னு சொன்னா, இவர் வந்து பேசுறாரு அந்த இடத்துல மரக்கடையில். பேசும் பொழுது அவர் ஒரு மைக் எடுத்து பேசுறாரு, அது வந்து கொஞ்ச நேரத்தில் பேசாம அடிபட்டு ஆஃப் ஆயிடுது, தொழில்நுட்ப கோளாறு. மறுபடியும் தொழில்நுட்ப கோளாறு, இன்னொரு மைக் எடுக்கிறாரு, அதுவும் அதே மாதிரி ஆயிட்டு, அது போய் சேரல. என்னன்னா, இந்த வாகனத்தின் மேலே இருந்து இவர் பேசுவதை சுத்துப்பட்டில் 3 பக்கமும் உள்ள சாலைகளில் ஒவ்வொன்றிலையும் மிக சாதாரணமாக 30,000 பேர் நிற்பாங்க ஒவ்வொன்றிலையும். ஸோ விஜய் பேச்சை கேட்க 1 லட்சம் மக்கள் திருச்சியில் திரண்டிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா சார்? எடுத்துக்கலாம். ஓகே, அவர்களுக்கு இவர் என்ன பேசுறாருன்னு போய் சேராது. ஆமாம், சேராது. மைக்கு ஒழுங்காக வேலை செஞ்சாலும் சேராது. ஓ, சுத்துப்பட்டில் அந்த இடத்துல பொதுக்கூட்டம் வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து அண்ணா காலத்துலேருந்து நடக்கக்கூடிய இடம். ஆமாம், புரியுதுங்களா? இன்னமும் சொல்ல போனால் வந்து ஜெயலலிதா 1989 மிக பிரம்மாண்டமான கூட்டத்தை அங்கே நடத்திய இடம் மரக்கடை பகுதி. ஆமாம், அப்படிப்பட்ட இடத்துல ஒன்றும் இல்லை சார், சமீபத்தில் திரும்ப ஒரு பேரணி நடத்தினார் சார், அதுவும் அந்த இடத்துல தான் நடத்தினாரு.
ஸோ திருமா விசிகா எப்படி பேரணி நடத்துவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பேரணி திருமா பேசுறாரு. மாலை ஒரு 4 மணில இருந்து ஒரு நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் திருச்சி முழுக்க ஸ்தம்பிச்சிருச்சுருந்தாங்க சார். அந்த அளவுக்கு ஒரு போக்குவரத்து நெருக்கடி. விசிகாவுக்கு அந்த அளவுக்கு போக்குவரத்து நெருக்கடினா 1 லட்சம் பேர் கூடியிருக்காங்க. போக முடியாது, வரவும் முடியாது, நின்னாகணுங்கிற மாதிரி நெருக்கடி. இப்ப ஹைவேஸ் வரைக்கும் எதிரொலிச்சிருக்குங்கிறாங்க. ஆமாங்க, காலையில இருந்து நிறைய கார்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. சிதம்பரம் மாட்டிக்கிட்டாரு பாத்தீங்களா? அது வேறையா? முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் இந்த கூட்டத்தில் அவர் மாட்டிக்கிட்டாரு. அதுதான். அப்போ இந்த அளவுக்கு என்ன செய்வாங்க வழக்கமா அந்த இடத்துலனா, சுற்றி வர ஒரு 50 பாக்ஸாவது வச்சு ஒலி எழுப்பான்களை வச்சிருப்பாங்க. ஸ்பீக்கர்ஸ் வச்சிருப்பாங்க. அப்படி ஸ்பீக்கர் வச்சு ஒரு 50 பாக்ஸ் வச்சிருந்தாங்கன்னா விஜய் பேச்சு போய் சேர்ந்திருக்கும் மக்களுக்கு. அப்ப அதுவும் கூடாது என்பதனால்தான் நீ எந்த அனுமதியும் கொடுக்காம அவங்க சரி நாங்களாகவே எங்க வாகனத்திலே மேலே ஏறி பேசுறோம்னு பேசியதுனாலதான் போய் சேரல. இதுவும் ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுதான் வேடிக்கை. காவல்துறை போட்ட இந்த நிபந்தனைகளினால்தான், மிகவும் கொடூரமாக ஓரங்கட்டப்பட்டதனால்தான் என்ன விஜய் வரும் பொழுதே என்ன இவ்வளவு இடைஞ்சல. அதாவது எம்ஜிஆரை சொல்லுவாங்க, நின்றால் பொதுக்கூட்டம், நடந்தால் ஊர்வலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அது மாதிரி விஜய் வாகனத்துக்கு உள்ள வரும் பொழுதே அது ரோட் ஷோவா மாறி அதுவே ஒரு மெசேஜ் செய்தியை கொடுக்குது. அவர் பேசவே வேண்டாங்க. எம்ஜிஆர் பேசிட்டு அப்படி பேசுவதற்காக ஏறி துள்ளி குதிச்சு ஏறி மேடைக்கு போவார். ஒரு நாள் ராம்நாட்டில் பார்க்குறேன், ஏறி குதிச்சு மேடைக்கு போய் பேசுகிறார். பேசிட்டு அதே மாரி துள்ளி குதிச்சு கீழே வர்றாரு. இதை பார்த்துட்டு இருந்துட்டு 30 மைல் சைக்கிளில் போய் பார்த்துட்டு வரான். கிராமத்தில் எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், என்னையா எப்படி இருந்துச்சா, வாத்தியார் வந்தார், சூப்பராக இருந்துச்சு. யோ என்னையா பேசினாரு, சும்மா தங்க மாதிரி இருக்காரு. இல்லையா, என்னையா பேசினாரு, சும்மா பல 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 பலன்னு சிலுக்கு சிப்பா போட்டிருந்தார். யோ என்னையா பேசினாரு, அப்படி துள்ளி எந்திரிச்சு வந்தார் பாருங்க. யோ என்னையா பேசினாரு, அதை தவிர எல்லாம் சொன்னான். அப்போ ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் கருணாநிதிக்கு எதிராக எம்ஜிஆரை தலைவராக. அப்போ எம்ஜிஆரை பார்ப்பதே அவனுக்கு ஒரு மெசேஜ், செய்தி. ஆமா, எதிர்த்து திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்ற செய்தி. அதே போல இப்பொழுது விஜய்க்கு நீங்கள் பேச விடாமல் தடுத்தீர்கள் என்பதும், பாக்ஸ் கூட கட்டி அந்த இடத்தில் செய்தியை கொண்டு போக விடாமல் என்ன முறியடித்தீர்கள் என்றும், அதனால்தான் தொழில்நுட்ப கோளாறு வந்தது என்பதாகவும் எடுத்துக்கொண்டு இவ்வளவு நிபந்தனைகள் போட்டதனால்தான் மக்கள் கூட்டம் அதிகம் வந்துச்சுன்னு திருச்சியிலேருந்தே சொல்றாங்க. ஓகே சார். சார், எம்ஜிஆருக்கு ஒரு என்ன இமேஜ் இருக்கோ அதே இமேஜ் தற்போது விஜய்க்கு இருக்கா சார்? இப்போ எப்படி இவ்வளவு தூரம் தாமதமாக வந்தார், அதனால விதியை மீறிட்டாரு, நேரத்துக்குள்ளே அதை முடிக்கல மக்கள் கூட்டம் சார் என்று சொன்னால், எம்ஜிஆர் இதே போல் வெளியே வரும் பொழுது ட்ரெயினில் வந்தாருன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் நிப்பாட்டி மக்கள் வரவேற்றுட்டு அனுப்பும் பொழுது 9 மணி நேரம் 10 மணி நேரம் தாமதமெல்லாம் வந்திருக்காரு. வரலாறு இருக்கு. எஸ். அதனால ஒவ்வொரு தலைவர்களும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது, இப்படி வரும் பொழுதே எல்லா வரவேற்பையும் மீறி போக முடியாது எனும் பொழுது தாமதமாகத்தான் வருவார்கள். அவர்கள் பொறுப்பல்ல, அவர்களுக்குள்ள மக்கள் எழுச்சி தான் பொறுப்பு. சார், இதுக்கு வழக்கு போடுவாங்களே சார், ரோட் ஷோ போகக்கூடாது, 500 பேர் தான் கூட்டிகிட்டு போகணும், அங்கே திரண்டது என்னமோ லட்சக்கணக்கான மக்கள்னு நீங்களே சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் பெரிய கூட்டம், பெரிய போக்குவரத்து இதை தாண்டி இப்போ அரியலூரும் போனோம், குன்னம், பெரம்பலூர்லாம் போனோம். ஸோ காவல்துறையும் சரி, ஆளும் அரசும் சரி, இவர் மேலே வழக்கு போட்டா வழக்கெல்லாம் போடட்டுங்க. என்ன, அவர்கள் மாட்ட ஒரு முதல் தகவல் அறிக்கையில் பதிவு பண்ணட்டும், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் என்ன அடுத்தடுத்து தடை பண்ணா, அப்படி அவங்க பண்ணினாங்கன்னா அது நீதிமன்றம் பதில் சொல்லும், மக்கள் மன்றம் பெரிய அளவுக்கு பதில் சொல்லிடும். சரி சரி. மக்கள் மன்றம் எந்த அளவுக்கு கொந்தளிக்கிறது என்பதற்குத்தான் இதெல்லாம் எடுத்துக்காட்டு. ஓகே. அதற்காகத்தான் அவர்கள் எதை செய்தாலும் அவர்களுடைய தொண்டர்களே, திமுக ஆட்சி எதை செய்தாலும் அந்த ஆட்சிக்கு ஆதரவான அந்த கூட்டணி கட்சிகளானாலும் சரி, அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களானாலும் சரி, அவர்களுக்கு வாக்களித்து கொண்டிருக்கும் வாக்காளர்களானாலும் சரி, அவர்களே கோபப்படும் அளவுக்கு, அவர்களுக்கே பதில் சொல்லும் அளவுக்கு, வாயை மூடும் அளவுக்கு அவர் முதல்ல வந்த உடனே சொன்னார, இது அண்ணா என முதலில் தொடங்கிய
நின்ற இடம் திருச்சியில நிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதனாலதான் நான் திருச்சிக்கு வந்திருக்கேன். ஓகே. அப்படிப்பட்ட முக்கிய இடம். அதே போல எம்ஜிஆர் முதல் மாநாட்டையும் நடத்தினாரு. எம்ஜிஆர் அதாவது பெரியார் அண்ணா சந்திப்பு திருச்சியில தான் நடந்துச்சு. பெரியார் வாழ்ந்த இடம் திருச்சி. ஆமா. இதெல்லாம் எதுக்கு சொன்னாருன்னா, பெரியாரையும் அண்ணாவையும் வைத்துக்கொண்டு எம்ஜிஆரையும் கூட நண்பன் என்று சொல்லிக்கொண்டோ அல்லது எதிர்கட்சி சொல்லிக்கொண்டோ இருக்கக்கூடிய எல்லோரையும் முதல்ல தூக்கி முன்னால் நிறுத்தி பதில் சொல்லிட்டாரு. அதனால இவருடைய வருகையை மறுக்க முடியாத அளவுக்கு ஒண்ணு. சார், இந்த திராவிட கட்சிகள் சொல்லுவாங்க சார், திருச்சி மாநாடு திருப்புமுனை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. இது சொல்லிட்டாரு. திருச்சி விஜய்க்கு திருப்புமுனை ஏற்படுத்தி சொல்லிட்டாரு. திருப்புமுனை. ஆமா. அப்ப திருப்புமுனை ஏற்படுத்தும் என்பதையும் சொல்லியாச்சு. விஜய் திருச்சிக்கு திருப்புமுனை. அது மட்டும் இல்ல, அதையும் தாண்டி அவர் கேட்டார் பாருங்க, இந்த ஜெயலலிதா மக்களை பார்த்து பெருசா கேட்பாங்கல்ல, செய்வீங்களா அப்படின்னு மக்களை பார்த்தோம். ஆமா. ஆட்சியாளர்கள் பார்த்து செய்தீர்களா கேட்பாங்கல்ல. ஆமா. இல்ல இல்லமாங்க, செய்வீர்களா, செய்வோம் செய்வோம் சொல்லுவாங்க. இப்படியாக சொன்னீர்களே செய்தீர்களா, அதே பாணியை விஜய் செய்தீர்களா என்று ஆட்சியாளர்களை பார்த்து, திமுகவை பார்த்து, கலைஞர் தலைமையிலான ஆட்சியாளர்களை பார்த்து கேட்ட ஜெயலலிதாவினுடைய பாணியை மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியை பார்த்து நீட்டு விலக்கு பெறுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தீர்களே செய்தீர்களா கேட்கிறார். கல்வி கடனை எல்லாம் ரத்து செய்வோம் என்று சொன்னீர்களே செய்தீர்களான்னு கேட்கிறார். என்ன இளைஞர்கள் அவருக்கு பின்னால் வர்றவங்க பூரா கல்வி கடனில் மாட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆமா. இப்படி ஒவ்வொன்றா கேட்கிறாரு. அதே போல அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பழைய ஓய்வூதியம் கேட்கிறாரு. 2 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்பவேன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களான்னு கேட்கிறாரு. இப்படி கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா பதில் திமுக கிட்ட இருந்து வராதுன்னு உடைச்சிட்டாரு. அதையும் அவர் சொல்றாரு. திமுக எவ்வளவு பிரயாசப்படுறாங்கன்னு சொன்னா, ககன் சிங் பேடி என்று சொல்லி போட்டு இருக்கக்கூடிய கூடுதல் முதன்மை செயலாளரை தலைமையில ஒரு குழுவை போட்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய சங்கங்கள் எல்லோரிடமும் நீங்கள் கேட்டு அவர்கள் கோரிக்கையை வாங்குங்கள், வாங்கி பரிசீலனை செய்யுங்கள், எதை எதை எப்படி நிறைவேற்றலாம் என்பதை 8 மாதத்திற்குள் அவசரமாக பார்ப்போம் என்று ஒரு அவசர வேலை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இந்த கேள்விகள் எல்லாம் அவர்களுக்கு ஏற்கனவே கேட்கப்பட்டதனால் போய் சேர்ந்ததனால், இன்னமும் சொல்ல போனால் திமுகவிற்கு வர வேண்டிய வாக்கு வங்கி, ஆமா, திமுக வந்து கொண்டிருக்கும் வாக்கு வங்கி, அது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் என்ற ஒரு பெருத்த வாக்கு வங்கி. ஆமா. ஒவ்வொரு வாக்குச்சாவடியையும் கவனிக்க வேண்டிய மனோநிலையை கொண்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள். ஆமா. அவர்கள் மனோநிலை மாறிவிட்டது என்றால் திமுகவுக்கு சாதகமாக இருப்பவர்கள் எதிராக மாறிவிடுவார்கள். அவர்கள் அதிருப்தியின் உச்சத்தில் இருக்கிறார்கள். கூட்டணி கட்சி, இடதுசாரி கட்சி மூலமாக ஜாக்டோ ஜியோன்னு பேரளவுக்கு போராட்டம் நடத்தி அவர்களை தண்ணீர் ஊற்றினாலும் அவர்கள் எந்திரிச்சு நிற்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைமையிலான அரசு ஊழியர்கள் சங்கம் கூட 40 விழுக்காடு பேர் வெளியே போய் அரசு ஊழியர்கள் சங்கம்னு தனியாக தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அவங்க சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் என்று சொல்லிப்பட்டு ஒன்றையும் கூட என்ன கான்ட்ரிபியூட்டிங் பென்ஷன் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை எதிர்த்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க. பழைய பென்ஷன் ஸ்கீம் என்பதாக அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது அதையெல்லாம் நிவர்த்தி செய்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் நமக்கு ஆபத்து என்று திமுக உணர்ந்து ககன் சிங் பேடி தலைமையில் ஒன்று போட்டு இப்போ அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம். எதை மிஸ் பண்ணுறாங்கன்னா, போக்குவரத்து தொழிலாளர்கள்னு சிபிஎம் நடத்தக்கூடிய சிஐடியு 26 நாளாக இப்போ காத்திருப்பு போராட்டத்தை தமிழ்நாடுக்கும் 26 இடங்கள்ல நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் அந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இவர்கள் பழைய ஓய்வூதியம் கொடுக்க போகிறதில்ல. அவர்களுடைய சேமிப்பு பணம் 15,000 கோடி அரசாங்கம் எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கு போக்குவரத்தில், அதையும் கொடுக்க போகிறதில்ல. அவர்களை வெத்து கையோட ஓய்வு பெறும் பொழுது வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அவங்கெல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் திணறும் அளவுக்கு அந்த தொழிலாளர்கள் கஷ்டப்படுறாங்க. அவர்களுடைய அந்த கோப தாபம் எல்லாம் பக்கத்தில் பயங்கரமாக வெடிக்க போகுது. இதை இவர்கள் தடுக்கவே முடியாது என்ற அளவுக்கு போகும். ஆனால் என்ன பதில் சொல்லலாம்னா, 2003ஆம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சியில் என்ன அதிமுகவால் கொண்டு வரப்பட்டது தானே பழைய ஓய்வூதியத்தை ஒழிப்பது, அதுதானே அதிமுகவை செஞ்சிச்சு என்று பதில் சொல்வார்கள். அப்போ நீங்களும் அவங்களும் ஒன்றா விஜய்க்கு போட்டுருவோன்னு போட்டுருவாங்க. போச்சா? அப்போ இப்போ இப்படி தங்களுடைய வாக்குகள் எல்லாம் விஜய்க்கு போகிறது என்று தெரிந்து புரிந்து ஏதோ சில முயற்சிகளை அவசர கெதியில எடுத்துக்கிட்டு இருக்கிறது இந்த அரசாங்கம். ஓகே சார். அதெல்லாம் சேர்த்து இவர் கேள்வி கேட்கும் பொழுது அது பற்றி எரியும். திருச்சிக்கு குறிப்பாக திருச்சியில கேட்கிறாரு, இங்க 2 அமைச்சர்கள் இருக்காங்க, திருச்சிக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களான்னு கேட்கிறாரு. பயங்கரமா
நேருவும் அன்பில் மகேஷும். ஆமாம், நேருவும் அன்பில் மகேஷும் அவர்களுடைய அமைச்சர் துறைக்காக நிறைய அலைஞ்சு வேலை செய்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துல பொறுப்புன்னு சொல்லி போட்டு வேலை செய்கிறாங்க கட்சியில், கழகத்தில். ஆனால் திருச்சிக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா கேட்டால் கேள்விக்குறியாக இருக்குது. உள்ளபடியே வாக்குறுதியாக திருச்சியில் மேம்பாலம் போடுவோம் என்று சொன்னவர்கள் எதுவுமே செய்யவில்லை என்பதையும் சேர்த்து கேட்டுவிட்டாரு. ஓகே, போதுமா? லோக்கல் பாலிடிக்ஸையும் பேசிட்டாரு. லோக்கல் அரசியலான அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளை, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை, இவர்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா, நாங்கள் முழுக்க நிறைவேற்றிட்டோம் 99 விழுக்காடு நிறைவேற்றிட்டோம்னு சொல்லிட்டு இருப்பதெல்லாம் அண்ட போய் ஆகாச போய்ங்கிற மாதிரி அம்பலப்படுத்தி விட்டாரு. அதே போல கிட்னி திருட்டை பத்தியும் பேசியிருக்காரு சார். அதுதான், அதாவது மணச்சநல்லூரில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்திலிருந்து பெரிய மருத்துவமனை விஷயமாக விசாரணை வந்ததே, அதை அந்த கிட்னி திருட்டு விஷயமாக நீங்கள் நடவடிக்கை எடுத்தீர்களா, இங்கே இருக்கக்கூடிய அப்படின்னே சொல்லிட்டாரு. ஓகே, இந்த அளவுக்கு நேரடியா மக்களுக்கு புரியும்படி, மக்களுக்கு தெரிந்த செய்திகளை நினைவுபடுத்தி, ஆட்சியாளர்களுக்கு எதிரான கோபத்தை ரௌத்ரம் பழகுன்னு சொன்னாரு பாரதியாரு, அந்த மாதிரி இதை பழக வச்சுட்டாரு. அதனால இவர்கள் செய்த அடக்குமுறைகள் இருக்க, காவல்துறை மூலமாக நிபந்தனைகள் என்ற பெயரில் சொல்லக்கூடிய அடக்குமுறைகள் எல்லாம் இந்த கூட்டத்தை, விஜய் தலைமையிலான இந்த பேரணியையோ அல்லது இந்த பரப்புரையையோ பெரும் வெற்றிக்கு கொண்டு விட்டது என்பது மட்டுமல்ல, அவர்கள் பக்கத்திலிருந்து எப்படி வருதுன்னு சொன்னா, காட்டை அழிப்பது கூடும், அல்லை கடலை தீர்ப்பது கூடும், மேட்டை அகழ்வது கூடும், விண்ணையும் அளத்தல் கூடும், ஏட்டையும் நூலையும் தடுத்தல் கூடும், உரிமை எண்ணத்தை மாற்றுதல் எப்படி கூடும், அடக்குமுறை செய்திடல் முடியும், கொள்கை அழிக்குமுறை எவ்வாறு முடியும், ஒடுக்குச்சேரை காட்டுதல் முடியும், உணர்வொடுக்குதல் எவ்வாறு முடியும், அதனால் கோட்டை நாக்காளி இன்றுண்டு நாளை கொண்டு போய் விடுவான் திராவிட காலை என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னதை அந்த இளைஞர்கள்லாம் பேசுறாங்க. இப்படியாக முழுமையாக திருச்சியினுடைய தன்னுடைய வருகை என்பதில் அவர் எத்தனையோ சாதனைகளை பதிவு செய்து விட்டார். அரசியலில் நீங்க அரசியல் பேசுறல, அவர் மேலோட்டமாக பேசுறாரு, அவர் சும்மா கொள்கைன்னு சொல்லி போட்டு தான் பேசிட்டு இருக்காரு. கொள்கை தலைவர்னு சொல்றாரு, அரசியல் எதிரின்னு சொல்றாரு, கொள்கை எதிரி சொல்றாரு, இவ்வளவுதான் என்று சொன்னவர்கள் இப்பொழுது எல்லோருக்கும் வாயை அடிப்பது போல பதில் கொடுத்து விட்டார். விஜய் வெற்றி கழகம் மூலம் என்பதுதான் நமக்கு தெரியும். சார், விஜய் இது வரைக்கும் பேசுனதுலேருந்து நான் முதல்வரானா இதெல்லாம் செய்வேங்கிறத பற்றி வெளிப்படையாக எங்கேயும் பேசவே இல்லை. அதுக்கும் இங்கே சின்னதாக கோடிட்டு காமிச்சிருக்காரு சார். கல்வி, மின்சாரம், மருத்துவம் போன்ற அடிப்படை விஷயங்களை தாவேக்கா செய்து கொடுக்கும். பெண்கள் பாதுகாப்பில் சட்ட பிரச்சனைகளில் நோ காம்ப்ரமைஸ். நடைமுறைக்கு எது சாத்தியமோ அதை நாங்கள் செய்வோம், வெற்றி நிச்சயம். அடுத்து சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்னு பேசியிருக்காரு. அதாங்க, தொடர்ந்து 8 மாதம் பரப்புரை இருக்கு. ஆமா, ஒவ்வொரு ஊர்ல செய்யக்கூடிய பரப்புரையும் எல்லாத்தின் மூலமும், காணொலி மூலமும், ஊடகங்கள் மூலமும் போய் சேரத்தான் போகுது. அதனால ஒவ்வொன்றிலையும் வெவ்வேறு விஷயங்கள் பேசணும். அதனால குறைந்தபட்சம் கேள்விகளை கேட்டு கேள்வி கணைகளை ஆட்சியாளர்களை நோக்கி தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்திற்காக என்று தொடுத்துட்டாரு. அதற்கு நாங்கள் வந்தால் இதையெல்லாம் தீர்ப்போம் என்பதையும் ஒரு கோடிட்டு காட்டிட்டாரு. கோடிட்டு தான் காட்ட முடியும். ஆனால் கூட்டத்தில் பெண்கள் அதிகமாக திரண்டிருந்தார்கள். இளம் பெண்கள் அதிகமாக திரண்டிருந்தார்கள். குழந்தைகளுடன் பெண்கள் திரண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு பார்க்கணும்னு அவங்க ஊருக்கு வரும்பொழுது வர்றாங்கன்னா, இப்போ இதே தானே அடுத்து நடக்க போகிறது. அவர் போகக்கூடிய குன்னத்திலேயோ அரியலூர்லையோ பெரம்பலூர்லையோ. அதனால திமுக காரங்க கூட்டமெல்லாம் கூடுவாங்க, கலைஞருக்கு கூடாத கூட்டமா, இந்த கூட்டம் ஓட்டா மாறுமான்னு கேட்குறாங்க சார். அவங்க கேட்கட்டுங்க. முதல்ல கட்சி ஆரம்பிச்சாரான்னு கேட்டாங்க. ஆரம்பிக்கட்டும் பேசுவோம்னு ஆரம்பிச்சிட்டாரு. பிறகு கொடி கட்டினாரான்னு கொடி கட்டினாரு. கொள்கை சொன்னாரான்னாங்க. கொள்கை சொன்னார். கொள்கை சொன்னார், தவிர கான்கிரீட்டாக பேசினாரான்னாங்க. கான்கிரீட்டாக பேசினார். மக்களை திரட்டி அதுக்கப்புறம் அரசியல் பேசினாரான்னாங்க. அரசியல் பேசினார். அதற்கப்புறம் இவர் வெளியவே வரலையேன்னாங்க. வெளியே வந்துட்டார். பரப்புரைக்கு வரலையேன்னாங்க. வரட்டும் பார்த்துக்கோம்னாங்க. அதையும் வந்துட்டார். இப்போ கேள்விகளும் நேரடியாக தமிழ்நாட்டினுடைய ஆட்சியாளர்களை பார்த்து, அதுதான் நாளைய ஆட்சி மாற்றத்திற்காகத்தான் நாங்கள் பயணம் வந்திருக்கிறோம் என்பதையும் நிரூபிச்சிட்டாரு. ஆனால் ஒன்று சொன்னார், போர் வருவதற்கு முன்னால் குலதெய்வ வழிபாட்டை செய்துவிட்டுத்தான் போருக்கு செல்வார்கள் போர் வீரர்கள். அதுபோல 2026 வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்ற போர், அந்த போருக்கு முன்னால் குலதெய்வமான நீங்கள் மக்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் திருச்சியினர். என்ன எவ்வளோ சாதாரண விஷயமா? அது மட்டுமல்ல,
நான் போன முறை வந்து நான் சாதாரணமாக அங்கிள் இது அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் வெரி ராங் அங்கிள், சாரி அங்கிள், வெரி ராங், இட்ஸ் வெரி பேட் அங்கிள் கேலி மூலமாக நையாண்டி மூலமாக சொன்னவர் இந்த முறை மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் சார் அப்படின்ட்டார். அப்போ மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் சார் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கமும் மறுபடியும் அவரை விழித்தே நேரடியாக சொல்வது என்பதை விட நேரடியான ஒரு அம்பு எய்தல் என்பது இருக்க முடியாது. உள்ளபடியே இவர் திரைப்படத்துக்காரரு, இவர் திரைக்காரரு, இவர் கூத்தாடி, இப்படியெல்லாம் காரணங்கள் சொன்னாங்கன்னு சொன்னால் அங்கே அண்ணாவும் தான் திரையில் கதை எழுதி வந்தவர் அரசியலுக்கு. என்எஸ் கிருஷ்ணனும் அதே போல் திரைப்படத்தின் மூலமாகத்தான் பரப்பினார் திமுகவை. திரைப்படத்தின் மூலமாகத்தான் எம்ஜிஆரும் கொடியை காட்டியே பரப்பினார். கலைஞரும் திரைப்படங்களுக்கு வசனம் எழுதித்தான் வந்தார். மூகா முத்துவும் திரைப்பட நடிகராகத்தான் வந்தார். நம்ம மூகா ஸ்டாலினும் கூட குறிஞ்சி மலர் என்ற தொடர் நாடகத்தில் வந்துவிட்டு சின்னத்திரையில், அதற்கு பிறகு ஒரே ரத்தம் என்ற திரைப்படத்தில் தான் வந்தார். உதயநிதியும் திரைப்படத்தில் முழுக்க நீங்கள் வேணால் தனியாக பார்க்காம இருக்கலாம், சந்தானம் என்ற நகைச்சுவை நடிகருடன் வந்தார். இப்படியாக திரைப்படத்தில் வந்தவர்களுக்கு எல்லாருக்கும் இதே போல கூட்டம் வரும் என்றால் அவர்களுக்கெல்லாம் ஏன் ஐயா வரவில்லை, 1க்கு 10 பேர் இருக்கும் குடும்பத்திலேயே வரவில்லை என்று நாளை கேட்பானா இல்லையா சானோ? அதையும் யோசிக்கணும். அதனால இவர் ஒத்த ஆளு தானே அப்படின்னு கேட்கணும். இவருடைய ஒவ்வொரு திரைத்துறையில் இவர் கற்ற பாடங்கள் ஒவ்வொன்றையும் அங்குலம் அங்குலமாக யோசித்து பார்த்து கவனித்து செய்த பாணிகள், அதை எப்படி பறந்துபட்ட இந்த அரசியலுக்கும் மக்களுக்கும் அதை செய்வது என்று பொருத்தி பார்க்கிறார் என்பதை புரிந்தால் அவருடைய பரந்த தொலைநோக்கு ஆழமான அறிவியல் பார்வை என்பது இங்கே மக்களுக்கு மத்தியிலும் பொருத்தப்படுகிறது என்பதாக புரிந்து கொள்ளணும். ஓகே சார், விஜய் பேசிய பேச்சு, விஜயை ரிசீவ் பண்ண வந்த கூட்டம், இதெல்லாம் திமுகவுக்கு மிகப்பெரிய த்ரெட்டா சார்? பெரிய திமுகவுக்கு சரிவுக்கு உள்ள தொடக்கத்தை காட்டுவது போல ஆகும். ஏன்னா திருச்சி என்பது தமிழ்நாட்டிலேயே மைய பகுதியாக, அதுவும் 9 தொகுதி சார், 9 தொகுதிகள்லயும் வந்து திமுக ஜெயிச்சிருக்காங்க சார். அதை திமுகவும் காரணம், திமுக வரலாறும் காரணம். குளித்தலையில் முதல்ல நின்று வெற்றி பெற்ற கலைஞர் என்பதனுடைய தொடக்கத்திலிருந்து வருது. அது மட்டுமல்லாமல் KN நேரு முக்கிய காரணம், அவருடைய அணுகுமுறை காரணம். அவர் எல்லாவற்றையும் சரியாக எதிர்த்தரப்பில் உள்ளவர்களையும் கூட முக்கிய பிரமுகர்கள் கூட வளைத்து போட்டு இழுத்து போட்டு வேலை செய்து வெற்றியை மட்டுமே சாத்தியமாக்குவார். அந்த KN நேருவினுடைய வழிகாட்டலில், முன்னாள் போக்குவரத்து அமைச்சருடைய வழிகாட்டலில், போக்குவரத்து எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு போட்டு கொடுத்த வழிகாட்டலில் கூட வெற்றி அடையவில்லை என்பதும், விஜயினுடைய இந்த பயணம்தான் வெற்றி அடைந்தது என்பதையும் திருச்சியினுடைய மைய நகரத்தில் பதிவு செய்து விட்டார் என்பதாகத்தான் பார்க்க முடியும். ஓகே, திருச்சி எல்லா எம்ஜிஆரே ஒரு காலத்தில் வந்து திருச்சியை வந்து தலைநகராகணும்னு ஆசைப்பட்டவர். அந்த திருச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டத்தை விஜய் கூட்டியிருக்காரு. திமுக சும்மா விடமாட்டாங்களே சார், வரக்கூடிய நாட்களில் ஏகப்பட்ட பயணம் இருக்குது. ஏதாவது பிரச்சனை கொடுத்தா விஜய் வளருவார் தான் போல இருக்கே. செய்ய அது விஜயினுடைய வளர்ச்சிக்கு உதவ போகுது. நீங்க விட்டிருந்தா ரோட் ஷோ அனுமதின்னு சொல்லி 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் அந்த விமான நிலையத்தில் இருந்து மரக்கடைக்கு வந்திருப்பாரு உள்ள அந்த ரோட் ஷோ என்ற சாலை காட்சி முடிவு பெற்றிருக்கும். இப்பொழுது 4.5 மணி நேரம் அந்த சாலை காட்சி நடந்து விட்டது. நீங்கள் அனுமதி கொடுக்கவில்லை, ஆனால் நடந்து விட்டது. இப்ப என்ன செய்ய போறீங்க? நீதிமன்றம் கேட்கும், அவர் என்னையா செய்வாரு? மக்கள் கூட்டம் எவ்வளவு வரும்னு நீ முன்கூட்டி ஏன் ஆய்வு செய்யவில்லை? உளவுத்துறை என்ன பண்ணாங்கன்னு கேட்பாங்க. நீதிமன்றம் நாளை கேட்கும். என்ன அதனால் அதில் ஏதாவது ஆபத்து வந்ததா, ஏதாவது தப்பு நடந்ததா என்று கேட்பார்கள். எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும் நிலையில் ஆட்சியாளர்களும் பதில் கேட்கும் இடத்தில் எதிர்க்கட்சியாக வளர்ந்து வரும் விஜயும் இருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய விடை. சார், கடைசி கேள்வி சார், திமுகவுக்கு மிகப்பெரிய சரிவுங்கிறீங்க, அதிமுகவுக்கு சார்? அதிமுகவுக்குள்ள என்ன நம்புறாங்கன்னா, திமுகவினுடைய வாக்கு வங்கியை, முக்கிய வாக்கு வங்கியெல்லாம் விஜய் எடுத்து கொண்டு போய் விடுவார். அப்பொழுது அதிமுக தன்னுடைய வாக்கு வங்கியை வைத்து மேலே வந்து விடலாம். திருச்சி மாநகரை செல்வாக்கு செலுத்தும் அளவுக்கு எல்லா சமூகங்களையும் தலைமையேற்கும் அளவுக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் இருந்து நாங்கள் விஜயபாஸ்கரையும் குமாரையும் பொறுப்பாளர்களாக போட்டுட்டோம். அதனால
நாங்கள் சிறப்பாக கொண்டு வந்துருவோம்னு அவங்க நினைக்கிறாங்க. ம். புரியுதுங்களா? சார், திருச்சி கிழக்குல விஜய் போட்டி போட போறாருன்னு ஒரு ஹேஷியங்கள்லாம் ரெக்க கட்டி பறக்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்க ஏற்கனவே ஒரு கிறிஸ்தவர் நல்லெண்ணெய் இயக்கத்துடைய தலைவர் இனிகோ இருதயராஜ் ஜெயிச்சிருக்காரு. ஒருவேளை விஜய் வந்து அவர் ரேடார்ல திருச்சி கிழக்கும் இருக்குங்கிறாங்களே சார். அங்க வந்து கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு பார்வையும் அங்க இருக்கே சார். நான் வந்து சாதி மதமாக விஜயை பார்க்க விரும்பல. அது வந்து ஹெச் ராஜா பார்வை. இதை திமுகவும் பரப்பினார்கள் என்றால் அவர்களும் சாதி மதத்தை வைத்து கொண்டுதான் அரசியல் பண்ணக்கூடிய குட்டி பாஜகன்னு பேர் வாங்கிடுவாங்க. சரி, அதனால எச்சரிக்கையா திமுகவினுடைய பரப்புரையாளர்களும் இந்த வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்கன்னு நம்புறேன். ஓகே. எங்க நின்றாலும் 234 தொகுதியிலும் விஜய் தான் முகம்னு சொல்லியிருக்காரு. ஆமா. அப்போ கிழக்கு திருச்சியும் அதில் தான் வரும். என்ன, அதனால் நீங்கள் இப்படி பார்த்தாலும் சரி, இப்படி பார்க்காவிட்டாலும் சரி, சரி, விஜய்க்கு இருப்பது திருச்சி கிழக்கில் இருந்து மட்டும்தான் வந்தாங்களா மக்கள்? பல இடங்கள்லேருந்து வந்திருக்காங்க சார். அப்போ ஆனால் அரியலூரில் உள்ள மக்கள், குன்னத்தில் உள்ள மக்கள், பெரம்பலூரில் உள்ள மக்கள் என்ன, இந்த கூட்டம் முடிந்து அவர் போகும்பொழுது வர போறாங்க. முழு மக்களும் இல்லையா? முன்னோடிகள் வந்திருக்கலாம், பல மாவட்டங்களிலிருந்து நிர்வாகிகள் மட்டும் வந்திருக்கலாம். ஆனால் மக்கள் எல்லாம் பெரிய அளவுக்கெல்லாம் மற்ற மாவட்டங்களிலிருந்து வரவழைக்கப்படலை, வர சொல்லலை. இங்கே திருச்சி மாநகரை சேர்ந்தவர்களே இந்த அளவுக்கு மக்கள் திரள் வந்துவிட்டார்கள் என்றுதான் ஊடகவியலாளர்கள் அங்கு உள்ள நிலைமையை கணிக்கிறாங்க. ஓகே. அதனால் திருச்சியை ஸ்தம்பிக்க வைத்து விட்டார் தன்னுடைய அரசியல் வருகையின் மூலம், பயணத்தின் மூலம், பிரவேசத்தின் மூலம், பரப்புரையின் மூலம் என்பதுதான் இதில் வந்திருக்கக்கூடிய பதிலாக இருக்கு. ஓகே சார், அதாவது விஜய் மாநாடு, விஜயுடைய இந்த திருச்சி பயணம் ஒரு மிகப்பெரிய திருப்புனையை ஏற்படுத்தும். திருச்சியவே ஸ்தம்பிக்க வச்சுட்டாரு. ஆளுங்கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டு. உடைய பார்வையை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க சார். நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. டிஎஸ்எஸ் மணி சார். வணக்கம்.